உங்களால் ஒரு 18 நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்க முடியுமா? அதுவும் யாருமே தெரியாத ஒருத்தவங்களுக்காக. 39 வயசான சோனம் வாங்சுக் அப்படின்ற ஒரு ஆக்டிவிஸ்ட் கிட்டத்தட்ட 18 நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்காரு. யாருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவருக்கு ஆப்போசிட்டாக தான் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஏன் இந்த உண்ணாவிரத போராட்டம் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் நடந்தது. அப்போ அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் லீக் ஆயிருந்துச்சு. அந்த பிரச்சனை வந்தப்போ இந்த காக்ரோச் பார்ட்டி அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மினிஸ்டருக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணாங்க. அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணவர் தான் இந்த ஆக்டிவிஸ்ட். ஸோ அப்புறம் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்காரு. இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே அவருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 நாள் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அவர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அந்த கோர்ட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணி அவரை காப்பாற்றுங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு ஆக்டிவிஸ்ட் கிட்டத்தட்ட 18 நாளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்காக, நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களுக்காக அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் 2 நாள் இறந்து போக கூட சான்ஸ் இருக்கு. இந்த விஷயம் பெருசாக யாருக்கும் தெரிய போகிறதில்ல. தமிழ்நாட்டில் இதை பற்றி கண்டுக்கவே மாட்டானுங்க. ஏன்னா இங்கே நிலா மாதிரி சிஎம் இருக்கார்ல, ஸோ அந்த நிலாவை ரசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவர் இறங்கி நடந்து வரதெல்லாம் ஃப்ரேம் எடுத்து ஃபோட்டோ போட்டுட்டு இருப்பானுங்க. இவங்களுக்கும் படிப்புக்கும் எத்தனை ஏணி வச்சாலும் எட்டாது, அந்த மாதிரி தான் இருக்கானுங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை.